இன்ஸ்டாகிராமில் வந்து இன்கம் அள்ளிக்கலாம். ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்கம் வீடியோ தான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எதோட இன்கம் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து யூடியூப் இன்கம் பற்றி வந்து நான் போட்டிருந்தேன். எங்களுக்கு யூடியூப்பில் அவ்வளோதான் வரும். நிறைய பேர் வந்து யூடியூப் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. யூடியூப் டவுட்ஸ் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு ஃபுல்லாக தெரியாது. ஏன்னா வந்து டெக் சேனல் நிறைய பேர் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே யூடியூப் டவுட்ஸ் வந்து என்னென்ன யூடியூப் வந்து அப்டேட் கொடுக்குதோ அது எல்லாத்துக்குமான பதில்கள் வந்து அவங்களோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு எப்படி என்ன பண்ணனா எப்படி வியூஸ் போகும் அப்படிங்கிறது டைமிங் இருக்குது, அந்த டைமிங் வச்சு போடணும், இப்படி தான் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து டெக் சேனல் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்து அவங்க தான் வருவாங்க. அப்போ நீங்கள் அதில் டைப் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எதோட இன்கம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட இன்கம் தான். இன்ஸ்டாகிராமில் இன்கம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்க, தாராளமாக இன்கம் வரும். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பு, மற்ற ஃபேஸ்புக்கு, மற்ற சோசியல் மீடியா ஆப்பை விட இன்ஸ்டாகிராமில் வந்து இன்கம் அள்ளிக்கலாம். எல்லாமே என்ன சொல்கிறீங்கக்கா? நிஜமாலுமேவாக்கா? எப்படிக்கா அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த பணம் ஏறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உள்ளே போய் பார்க்கையில் வந்து இப்போ இந்த ஆப்லெல்லாம் நம்ம எப்படி போய் பார்க்குறோம் அதே மாதிரி பார்க்கையில் வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிஃப்ட்டுலாம் ஒரு சில வீடியோஸ்கெல்லாம் அந்த சென்டு கிஃப்ட்லாம் வரும். அதுலேயுமே சில பேர் வந்து அதுலேயுமே பணம் வாங்கலாம். அது நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறதானா, அதுலேயும் வந்து இன்கம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ வீடியோஸ்க்கு இப்படி வியூஸ் போகுது, இந்த மாதிரி டாலர் எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து இன்ஸ்டாவில் கொண்டு வர கிடையாது. வருங்காலத்தில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கலாம். பட் வந்தால் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க, வேணான்னு சொல்ல. அதுக்கப்புறம் அக்கா இன்கம் எடுக்கலாம்னு சொன்னீங்களா, எப்படிக்கா இன்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ், கொலாபரேஷன்ஸ், இதில் தான் வந்து இன்கம் வந்து எல்லாம். இப்போ என்ன அப்படின்னா ஆரம்பகட்ட காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஆரம்பகட்ட காலத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கள, இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களோட தொழிலை வந்து ஆன்லைனில் கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் போட்டு வீடியோஸ் போட்டு கொடுங்க அப்படிங்கிறப்போ என்னென்னா இன்ஃப்ளூசர்ஸ் இருப்பாங்க, எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பேமெண்ட்டு கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது. ஆனால் வந்துட்டு எல்லாரும் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. சார்ஜுங்க இந்த இவ்வளோதான் வாங்கணும், இந்த வீடியோவுக்கு இந்த வியூஸ்க்கு இவ்வளோதான் வாங்கணும், இந்த வீடியோ போட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்லாம் ஃபிக்சர் எல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுடைய க்ரோத், நம்மளுடைய சேனல் வியூஸ்க்கு எப்படி போகுது, நம்ம ஃபாலோவர்ஸ் எப்படி பார்க்குறாங்க, அதை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ சின்னது பெரிய அமௌண்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் வியூஸ் அதிகமாக இருக்கிறது, ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிற இன்ஃப்ளூசர்ஸை பயன்படுத்தி ஸோ அதன் மூலம் அவங்களோட பிஸ்னஸை வளர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கூட நம்ம அந்த சேனலை வந்து இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் சொல்கிறோம். இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம், உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அதிகமாக யாருக்கு யூஸ் போதோ அப்படி இருக்கிறவங்கள எடுத்து தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து அவங்கள தேர்ந்தெடுத்து எனக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, கொலாப் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுல தான் வந்து இன்கம்மே இன்ஸ்டாவில் வந்து முழுக்க வருது. சரிங்களா? அப்புறம்
இன்கம். ஏன்னா இப்போ முன்ன இருந்த விட இப்போ அதிகமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூசர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களே பிஸ்னஸ் ஆரம்பித்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அவங்களோட பிஸ்னஸ் அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. முடியாதவங்க நான் இப்போ தான் வளர்ந்து வரேன், எனக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சில பேர் வந்து பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து இன்கம் வரும். மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிராண்டட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி பேர்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. அந்த பிராண்டட் ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்கம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். எப்படின்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ், வியூஸ் இதெல்லாம் பொறுத்து அவங்க வந்து ஒரு இன்கம், மந்த்லி ஒரு இன்கம் அந்த மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு லேக்ஸ் வரைக்கும் வாங்குறவங்களும் இருக்காங்க. மாதம் 2 ப்ரொமோஷன் பண்ணி இந்த லேக்ஸ் வரைக்கும் வாங்குறவங்க இருக்காங்க. அதிலே வந்து 50,000 30,000 அந்த மாதிரி வாங்குறவங்களாம் இருக்காங்க. அவங்களே யாரும் எனக்கு தெரியாது. நான் வந்து அவங்களோட ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர், வியூஸ் போகுது அதை பொறுத்து நானாக வந்து ஒரு கணிப்பில் சொல்கிறேன். ஏன்னா நான் இதுக்குள்ளே இருக்கல, ஸோ இவங்களுக்கு இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்களே எனக்கு தெரியாது. ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து காசு சம்பாதிக்க முடியும். தவிர நம்மளுக்கு வந்து நம்மளும் இதே மாதிரி வீடியோஸ் போட்டு வியூஸ் போனால் நம்மளுக்கு யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரி நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு யாரும் நினைக்கவே வேண்டாம். வரவே வராது. உண்மையாலுமே வரவே வராது. இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேயே பணம் எடுக்கவே முடியும். என்னன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விளம்பரம் இல்லைன்னா நீங்கள் என்ன தொழில் ஆரம்பித்தாலும் சரி, சிறு தொழில், பெருதொழில், என்ன மாதிரி தொழில் ஆரம்பித்தாலும் உங்களோட தொழிலை வெளியே மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா விளம்பரம் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த விளம்பரத்துக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா சோசியல் மீடியா இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் மக்கள் கொண்டு போய் சேர்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. ஸோ அந்த ஒரு தொழிலை தெரியப்படுத்துகிற விளம்பரம் தான் சோசியல் மீடியா. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் எப்படி இருந்தாலும் மக்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறவங்க இருக்காங்க, பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கிறனால இன்ஸ்டா வந்து ஒரு விளம்பரம் வெளியே தெரியப்படுத்துகிற ஒரு விளம்பர பிளாட்ஃபார்மாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், சின்ன தொழில் ஆரம்பித்தாலும் சரி, பெரிய கம்பெனி ஆரம்பித்தாலும் சரி, என்ன மாதிரி தொழிலாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்ஸ்டா இருக்குங்களா. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி அதில் நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு துணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் வந்து ஃபுட் ப்ராடக்ட் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் வீடியோ போடுறேன், இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு ஸோ நான் வெளியே தெரியப்படுத்துகிறேன், எங்கிட்ட இந்த பொருள் இருக்குது, ஸோ நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்குறேன். ஸோ அதில் நம்ம இன்கம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி தான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ப்ரமோஷன்னாலேயோ கொலாபரேஷன்னாலேயோ இல்லைன்னா நம்ம பொருளை விற்கிறதுக்கு அதில் வர இன்கம்னாலேயோ மட்டும்தான் வந்து இன்ஸ்டாவில் வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். டாலராவோ அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டாவில் வராது. நம்மளுடைய தொழில், நம்மளுடைய பேச்சு திறமை, நம்ம என்ன எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதுதான் நம்ம சம்பாதிக்க முடியும் இன்ஸ்டா பொறுத்தளவுக்கு. இவ்வளோ சொல்கிறீங்களே அக்கா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டால் சத்தியமாக அடித்து சொல்கிறேன், எனக்கு இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு இன்கமே கிடையாது. சும்மா வீடியோஸ் போடுறோம், ஒரு ஜாலிக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். தவிர எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே வந்து வராது. அப்படியே வந்தாலுமே சத்தியமாக சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் பண்ணது எல்லாமே ஃப்ரீ தான். ட்ராவல் பண்ணி போய் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ஜ். அதுக்கு எனக்கு நீங்கள் காசு கொடுத்துருங்க, நான் அவ்வளோ தூரம் வர போகிறோம், நம்ம சாப்பிடாம போவோம், அதெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் எனக்கு. இதுதான் இவ்வளோதான் நான் வந்து இது நாள் வரைக்கும் இந்த கார்த்தி சரோ பேஜில் வந்து நான் வந்து இது நாள் வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. ரொம்ப என்கிட்ட இல்லை, காசு இல்லை, கை நெருக்குது அப்படிங்கிறப்போ வந்துட்டு, ஏன்னா நம்ம ஒரு சாரியே வந்து கொடுக்குறாங்கிறப்போ ப்ளவுஸ் அது தைச்சி ஆகணும். இப்போ ப்ளவுஸுக்கு வந்து எப்படி இருந்தாலும் இப்போ சுடிதார் ரேட் போடுறாங்க, 400 450 ரூபா போடுறாங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து எனக்கு ப்ளவுஸுக்கு மட்டும் நீங்கள் சார்ஜ் கொடுத்துருங்க, ஏன்னா வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் போடுறாங்களா அதுக்கு மட்டும் கொடுத்துருங்கன்னு அப்படின்னு தான் நான் வாங்கியிருக்கேன் ஒழிஞ்சு எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும், இந்த ப்ரொமோஷனுக்கு இதான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நிறையா பேர் மோஸ்ட்லி என்கிட்ட கேட்குறவங்க இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கக்கா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்குறவங்க தான் அதிகம். உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு சரி அவங்க வளர்ந்து வரட்டும், நம்மளால ஒரு 2 கஸ்டமர் அவங்களுக்கு வந்தால் நல்லது தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களுக்கு நான் இதனால் வரைக்கும் கேட்ட எல்லாத்துக்குமே ப்ரொமோஷனாக இருந்தாலும் கொலாபரேஷனாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கணும் ஒழிஞ்சு
காசுக்கு ஆசைப்பட்டு இது நாள் வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது. சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் நான் என்னோடய பேஜ் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை கொலாபரேஷன் எத்தனை ப்ரொமோஷன் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து பொருளாக வாங்கிக்குவோம், அவங்களே விருப்பப்பட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த பொருளை நீங்கள் வச்சுங்க, இப்போ வந்து சாரியோ இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ப்ளவுஸு இது பண்ணுறதோ ஆரி ஒர்க் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஃபுட் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஸோ பொருளாக கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட நீங்கள் வீடியோ போட்டுத்தாங்க அப்படிங்க கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பொருளாக நாங்கள் வாங்கிக்குவோம். என்னதான் இருந்தாலும் அது ஒரு அமௌண்ட்டாக வாங்கினாலும் பொருளாக வாங்கினாலும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு பொருளாக வாங்கி நாங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி வீடியோஸ் போட்டு ஸோ நான் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு சில வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எங்களோட இன்ஸ்டா பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறைய ப்ரொமோஷன்ஸ் நிறைய இருக்காது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். வளர்ந்து வரவங்களுக்கு தான் நாங்கள் இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் தவிர பெருசாக யாரும் வந்து எங்ககிட்ட கேட்க மாட்டாங்கங்க. ஒரு பெரிய ப்ரொமோஷன்ஸ் நம்ம அந்த ப்ரொமோஷனில் வந்து நம்மளுக்கு 15,000 50,000 நம்மளுக்கு 30,000 கிடைக்கும், நம்மக்கிட்ட நம்ம இதை கேட்டு பார்க்கலாம் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த எந்த ஒரு ப்ரொமோஷனும் எங்களுக்கு வந்தது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸு முன்னே இருந்த ஃபாலோவர்ஸு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு டவுன் ஆகி அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு. வியூஸ் வந்து 3 டிஜிட்டில் வியூஸ் போகணும், எங்களுக்கு 3 டிஜிட்டில் வியூஸ் போகல. ஸோ அப்படிங்கிறப்ப எங்களுக்கு தெரியும் அது போட்டால் எவ்வளோ போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு போகலை சரி கேட்குறாங்க ஒரு சின்ன சப்போர்ட் தானே நம்ம பண்ணி கொடுக்குறோம், இதில் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். ஒரு நாளைக்கு 4 வீடியோ எடுக்கிறோம், 4 வீடியோவில் ஒரு 4ஆவது வீடியோவும் இது இருந்துட்டு போட்டோம், சரி அவங்க இதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனசில் தான் அது என்ன சொல்கிறது என்னமாம்மா அப்படி ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இது நாள் வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். பண்ணி கொடுப்பேன், இனிமேல் வந்து நான் பண்ணி கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னும் வந்திருக்கு, ஆனால் இன்னும் அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் வந்து இன்னும் எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணல. இன்னும் ஒரு பார்சல் கூட வந்து இங்கே வெளியே இருக்குது, இன்னும் கூட ஒரு பார்சல் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி என் சிஸ்டருக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிடிச்சிருந்தனால சரி இன்னொரு டைம் எனக்கு வந்து பண்ணி கொடுங்க சிஸ்டர் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ 2வது தடவை மறுபடியும் வந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, காசு வாங்கலை, நான் பிடிச்சிருக்கு, சரி ஓகே சார் சரோ சிஸ்டர் இருக்காங்க நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, சரி ஓகே நம்ம பண்ணி கொடுக்கலாம், இதனால நம்ம குறைஞ்சி போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் எங்களுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நாங்கள் எப்பவுமே பொறுத்தளவுக்கு இப்படி தாங்க, இப்போவே இன்ஸ்டாவில் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ணி மட்டும்தான் கொலாபரேஷன் பண்ணி மட்டும்தான் வந்து இன்கம் சம்பாதிக்க முடியும். எங்கேயுமே இருந்து ஒரு டாலராகவோ நமக்கு வந்து இந்தியன் மணியாவோ இல்லை நம்ம எடுத்து செலவு பண்ண முடியாது. லோக்கல் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நம்ம பீப்புள் அவங்க வந்து கேட்குறாங்கன்னா அதை பொறுத்து நம்ம விளம்பரம் பண்ணி நம்ம காசு சம்பாதிச்சிக்கலாம். விளம்பரத்தை சம்பாதிச்சு பேசி இது மட்டும்தான் வந்து இன்ஸ்டாவில் இது பண்ண முடியும். இதை சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்கம் வந்து இன்ஸ்டாவில் வருது அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னொன்று வளர்ந்து வர உங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ப்ரொமோஷன் நிறைய பேர் ப்ரொமோஷன் கொலாபரேஷன் போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய கடைகளோ இருந்தால் கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் வாங்குவோம். வளர்ந்து வரவங்களுக்கு தான் இந்த சப்போர்ட்டே நாங்கள் பண்ணி கொடுக்குறது. மற்ற இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக சார்ஜ் போடுவோம். எங்களுக்கு ஒன்று அந்த அளவுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலேயாகவும் இருக்காது, 15 அந்த மாதிரி அமௌண்ட்டே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அதுலேயே அதுக்குள்ளேயே தான் அது கம்மியான பட்ஜெட்டில் தான் நாங்கள் வந்து அது பண்ணிக்கிறோம். ட்ராவல் பண்ணி பண்ணோம் நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஒரு இடத்துக்கு போய் பண்ணோன்னா அதுக்கான பொறுப்பு அவங்க ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வரையில் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஓகேனா தான் போவோம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கெஞ்சியெல்லாம் வந்து நாங்கள் போட்டோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா வர சொல்கிறாங்களா போகிறாமா ஓகே நீங்கள் வாங்க ப்ரோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் போய் பண்ணி கொடுப்போம். அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டு எங்களை கூப்பிடணும், நாங்களும் மன திருப்தியாக நாங்களும் போயிட்டு வரணும். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும் இது தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. போடுங்க, வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும்ல, கண்டிப்பாக போடுங்க ஓகேங்களா. ஆசைப்படுங்க எல்லாரும், நாங்களும் ஆசைப்படுறோம். அதிகமாக எதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டாலும் புஷ்ஷுன்னு தான் போகும், அது வேணால் உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா. ஆனால் ஆசைப்படுங்க, ஆசைப்படாமல் யாருமே இருக்காதீங்க, நாங்களே இருக்க மாட்டோம். பெருசாக ஆசைப்படுங்க, பெருசாக ஆசையை வந்து நம்ம அடைய முடியலனால ஒரு சின்ன ஆசையை கூட நம்ம அடைய முடியல ஓகேங்களா. சரி ஓகே, நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டேன், நாங்கள் வந்து இப்படி தான் சரிங்களா. நீ அவ்வளோதான், இது வந்து சொல்கிறதுக்கு இன்ஸ்டாவில் எதுவுமே கிடையாது. நாங்களும் ஒரு கலெக்ஷன் வந்து பேஜ் வச்சுருக்கோம்,
எங்களுக்கு நாங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. புதுசாக வரவங்க வந்து ப்ரொமோட் கேட்குறாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள், ஆனால் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். யாராவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பாய்.